பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் காஞ்சி திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் கோயில் 49வது திவ்ய தேசமாகும். கிருஷ்ணர் இத்தலத்தில் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பம்சமாகும். கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் காட்டியருளினார். ரோகிணி நட்சத்திரம் தனக்கு ஞான சக்திகளையும் விஸ்வரூப தரிசனமும் கொடுத்த கிருஷ்ணனை இத்தலத்தில் சூட்சும வடிவில் தினமும் வழிபாடு செய்வதாக ஐதீகம். பாரத யுத்தம் முடிந்த வெகு காலத்திற்கு பின் ஜனமேஜயர் என்ற மன்னனுக்காக பெருமாள் தன் பாரத கால தூது கோலத்தை இத்தலத்தில் காட்டியருளினார். கிருஷ்ணன் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வ பாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம். எனவே இங்கு அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் செய்பவர்களின் 72,000 அங்க நாடிகளும் துடிப்புடன் செயல்பட்டு சோதனைகளும் துன்பங்களும் விலகும். புதன், சனி, ரோகிணி, அஷ்டமி திதி 8ஆம் தேதிகளில் இங்கு வழிபடுவது சிறப்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எதிரில் கோயில் அமைந்துள்ளது. காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.